இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தாங்க. தக்காளி குழம்பு, அதுக்கு மேட்சிங்காக வாழைக்காய் புட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் போல் உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்புடைய திக்னஸ்க்காக நம்ம சேர்க்குறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வாங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தக்காளி குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். நான் 200 கிராம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது குழம்புடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 75% நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி குழம்புக்கு இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேங்க. நீங்களும் அதுமாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரும்போது தான் உங்களுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போமே சேர்த்துடலாம். உப்பு போட்டு வதக்கிறதுனால தக்காளி இன்னுமே சீக்கிரமாக வதங்கிடும். நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. தக்காளி நல்லா வேகட்டும். ஊடலை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி அதெல்லாம் அடி பிடிச்சிரும். இல்லைனா அதனால் நம்ம அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கணும். வேகாததை இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் லேசாக மசிச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவே சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க. சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி போடுறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளியை நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 400 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்தா தான் குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதனால் தண்ணி நல்லா சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா கொதித்து வற்றணுங்க. அதனால் தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா விட்டுடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கலுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதுக்கு வந்து சூப்பரான வாழைக்காய் போட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அது 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நான் கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மேலே இட்லி தட்டு வச்சு நான் கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே வந்து வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ இது மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா தோல்லாம் கருத்து வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வரும். இப்போ தோல் பகுதி மட்டும் கட் ஆகிற மாதிரி கொஞ்சமாக லேசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா தோல் மட்டும் அப்படி நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள் நான் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆறிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சுலபமாக தோல் தனியாக கலண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தோலையுமே எடுத்து உரித்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து காய் சீவுறதில்ல, பெரிய கண் இருக்கு இல்லையா, அதில் வச்சு துருவுங்க. இது வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சுன்றதுனால உங்களுக்கு துருவும்போது நல்லா உதிராக இந்த மாதிரி தான் வரும். இன்னும் குழஞ்செல்லாம் போகாது. இந்த மாதிரி உதிராக வரும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். இப்போ தாளி கொடுத்துடலாங்க. இதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கூட்டு பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் தாளிச்சிக்கலாம். கூடவே 10 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கிறேங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்தமாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து இந்த வாழைக்காய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கலாங்க. உப்பும் பெருங்காயத்தூளும் இந்த வாழைக்காய் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து இறக்கிடலாங்க. அவ்வளோதான், வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிப்பாக காரமாக இருக்கிற தக்காளி குழம்புக்கு இந்த மாதிரி பிளெயினான வாழைக்காய் புட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், காரசாரமாக புளிப்பாக உள்ள தக்காளி குழம்புக்கு இந்த பிளெயினான வாழைக்காய் புட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு லஞ்ச் காம்போவோட பார்க்கலாம். பாய்.